இந்த உலகம் எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னா அது ஃபேக்கா நாளுக்கு நாள் புதுமையாயிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்குது. பாருங்க, நம்ம நிறைய பேருக்கு இந்த 90 கிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். நீங்க இருக்கும்போது இந்த இன்டர்நெட் அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருடைய வீட்லயும் என்ன இருக்கும்னா டேபிளும் டிவியும் கேபிள் கனெக்ஷனும் இருக்கும். ஆனா இன்னைக்கு போய் பாருங்க, உங்க வீட்டுல எத்தனை பேருடைய வீட்டுல கேபிள் கனெக்ஷன்ல டிவி ஆப்ரேட் பண்றீங்க? எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா? இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி யூடியூபை தான் உட்கார்ந்து நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு டிவி பக்கத்துல உட்கார்றவங்க குறைஞ்சிட்டாங்க, கையில மொபைல் வந்துருச்சு. அப்படியே நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா உலகம் வந்து வித்தியாசமா போயிட்டே இருக்குது. இப்போ புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏஐன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலை எல்லாம் அதே செஞ்சிருமாமா. இப்படியே உலகம் வந்து நாளுக்கு நாள் விருத்தி அடையுது. அப்போ இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷமா நம்ம போக வேண்டாம். ஆனா இந்த உலகத்துக்கு நம்ம சவால் விடணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா? சத்துருக்கே அவ்வளவு ஞானம் இருக்கும்னா, சத்துருக்கு இருக்கிற ஞானம் ஏமாத்துற ஞானம் இருக்கும்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம் எவ்வளவு பெருசு. அதனால தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன், நீங்க வர விருத்தி அடையத்தான் ஆகணும். நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். டெய்லி ஒரு மாற்றம். ஒரு விதையை நட்டுட்டு ஒரு செடி வளர்ந்துச்சுன்னா நாளுக்கு நாள் வளர்றதை நம்ம பார்க்க மாட்டோமா? அந்த செடி வளர்ந்துச்சுன்னா நம்ம சந்தோஷப்பட மாட்டோமா? பரலோகம் சந்தோஷப்படும். எப்ப சந்தோஷப்படும்னா, நீங்க நாளுக்கு நாள் குறுகி போகிறதுனாலே அல்ல, நீங்க வளர்றதை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படும். அப்பா, இந்த வார்த்தை உண்மையானது. ஆனால் இது தாவீதிற்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் இந்த வார்த்தை சொந்தம், எங்க பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை சொந்தம். இப்போ இந்த முழங்கால் வலிக்க உங்க சமூகத்துல இப்போ கேட்கிறோம், தேங்க் யூ ஜீசஸ். நாளுக்கு நாள் உலக பிரகாரமா மட்டும் கேட்கலப்பா, நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கேட்கிறோம். நாளுக்கு நாள் ஒரு விருத்தியை கர்த்தர் இப்பொழுது உண்டு பண்ணுவீராகப்பா.